சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பப்பாயா பொரியல் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். அதுக்கு முன்னாடி கிப்பி கேரளா சமையல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முழுசாக ஒரு பப்பாளிக்காய் எடுத்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 டிஷ்ஷு தான் இதில் நான் செய்ய போகிறேன். ஒன்று வறுவல், இன்னொன்று சாம்பார் தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோலெல்லாம் செதுக்கிட்டு நாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை தொலியில் உள்ளே இருக்க அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது விதையெல்லாம் நாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுகிக்கலாம். பாருங்கள், இது கழுகி எடுத்துட்டேன். இது சாம்பார் செய்ய போகிறேன். இது செஞ்சதுக்கப்புறமா அது செய்யலாம். பாருங்கள், இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரே அளவுக்கு ஒரே நீளம் மாறாத மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணிட்டேன். இது நல்ல விளைஞ்ச காயாக இருந்தால் தான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் காய் எடுத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி முத்துன காயாக எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கட் பண்ணது இவ்வளோ வீதியாக இருக்குது. இதை நாம் 2ஆக கட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி நாம் எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா நாம் பொரியல் செய்யலாம். பாருங்கள், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு யாருமே நம்ப மாட்டேங்க இது பப்பாளிக்காய் தானா அப்படிங்கிறது. கிழங்கு பொரியல் மாதிரி தான் தெரிஞ்சு. குழந்தைகளும் அப்படி இது பிடிக்கலனா கூட குழந்தைங்க இது கிழங்கு பொரியல்னு சொல்லி நம்ம பாக்ஸில் கொடுத்தா கூட அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க. பாருங்கள், ஒரே அளவுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நாம் ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒன்று அந்த வாசனைக்காகத்தான். காரத்துக்கு நாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகா இருந்ததுன்னா நீங்கள் அதை இடித்து சேர்த்துக்கோங்க. அது இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் வச்சு சட்டி கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு பாருங்கள், சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டாச்சு. இப்போவும் நம்ம காய் போட்டுக்கலாம். காய் போட்டு இது நல்லா பிரட்டி விட்டுக்கிறணும். பாருங்கள், இது பார்க்கும்போது பப்பாளின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிழங்கு மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதை விட ஒரு படி மேலேன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா இனிமேல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது பிரட்டி விட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுருவோம். பிரட்டி விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு பத்தலைன்னா 2ஆவது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. அது இன்னும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். மறுபடியும் இப்போ திறந்து பாருங்கள். மறுபடியும் பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு நாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். மறுபடியும் மூடி வச்சுருக்கேன். அது வேகட்டும் கொஞ்சம் கூட. இப்போது நல்லா கிளறி விட்டு மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெந்திருக்கு. இது நல்லா கட்டி அதிகமானதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால பாருங்கள், இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் இந்த டீஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து வேக வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டேன், பத்தலை. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் ஊற்றுறேன் பாருங்கள்.
ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு மிளகுத்தூள் போடுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே தாளிக்கும் போது சோம்பு போடணும்னு நினைக்கிறவங்க சோம்பு போட்டுக்கோங்க. அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. அந்த பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் அடியில் தெளிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். திரும்ப திரும்ப இது நாம் செய்வோம். பப்பாளிக்காய் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது சுகரு ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கும். பாதி காயை இனி நாம் சாம்பார் செய்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது சூப்பராக இருக்குது. இதை நான் மாற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்து சாம்பார். இது 5 நிமிஷத்தில் தான் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இதுக்கு பாருங்கள் நான் வந்து மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். பருப்பு எடுக்கும்போது காட்ட முடியலை. அது வீடியோ வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த பாருங்கள் இது வந்து ஸ்கியூபு மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும் சாம்பாருக்கு. அந்த மீதி பாதிக்காய் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல் ஒரு 3, ஒரு பச்சை மிளகா இதில் போட்டிருக்கேன். இதில் நாம் உப்பு தேவையான அளவு உப்பு, அப்புறமா வெந்தயம் 2-3 போட்டுக்கலாம். இப்போ போடணும்னு நினைக்கிறவங்க இப்போ போட்டுக்கோங்க. இல்லை தாளிக்கிற டைம் போடணும்னு நினைக்கிறவங்க தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. நான் இதில் 1/4 டீஸ்பூன் இப்போமே போட்டிருக்கேன். சின்ன ஜீரகம் 1 சிட்டிகை போட்டிருக்கேன். இப்போ காய்ப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் ஏற்கனவே பருப்பில் போட்டுட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு விசில், இந்த உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு எத்தனை விசில் வந்தால் வேகுமோ நீங்கள் அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் வந்து கரெக்டாக 2 விசில் வச்சா கரெக்டாக வெந்திருக்கும். இதுக்கு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் சின்னதாக ஒரு கொட்டை புளி அளவுக்கு புளி இதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூடவே போட்டுருங்க. அதிலே கூட வெந்து கரெக்டான அளவு புளிப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். புளி புளி நான் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். போட்டு இதை நாம் இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா 2 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்ல மழை பெய்யுது. இப்போ நாம் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பருப்பு பப்பாளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நாம் மண் சட்டியில் நம்ம குழம்பு எப்பயுமே சாம்பார் வைக்கிற சட்டியில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் வெந்துருச்சு. இந்த கருப்பாக இருக்கிறது வந்து புளி. நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டால் சரியாக போயிடும். பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சாம்பார் சட்டி. நான் சாம்பார் இந்த சட்டியில் தான் எப்போவுமே வைப்பேன். இதில் வேறு எந்த குழம்பும் நான் செய்ய மாட்டேன். பாருங்கள் சாம்பார் காய் குழம்பு அந்த மாதிரி தான் இதில் செய்வேன். பாருங்கள் பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை அடுப்பில் வச்சு இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்கள் கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் அதுக்கு தாளிச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது கமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் பொடி போட்டுக்கலாம். நான் இதில் சாம்பார் பொடியெல்லாம் போடலை. உங்களுக்கு சாம்பார் பொடி தேவைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் லைட் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடியெல்லாம் போடலை. ஏன்னா காயப்பொடி எல்லாமே நம்ம அதில் போட்டிருக்கிறதுனால நான் போடலை. உங்களுக்கு அது சாம்பார் பொடி வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் பொடி இதிலே போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ நாம் தாளித்து ஊற்றிடலாம். அதில் இது தாளித்து ஊற்றி நல்லா மூடி வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு கொதி வரது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஏன்னா பச்சை வாசனை அடிக்காது. இருந்தாலும் ஒரு திருப்திக்காக ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பப்பாளிக்காய் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரைக்கும் செய்யலைன்னா இனிமேல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.